ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுகிறேன். நம்ம இந்த 2026 இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொது பலன்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த 2026 ஜனவரி வருடம். இந்த 2026 ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள், என்ன ராசி நட்சத்திரம்ன்றது முதல்ல நம்ம பொது பலன்லாம் நமக்கு முதல்ல பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம மேஷ ராசிக்கான இந்த 2026க்கான பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சவால்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் மேஷ ராசிக்கு. அதாவது முதல் ஒரு 5-6 மாசத்துக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சவால் அப்படின்றது போது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, செவ்வாய் தான் இந்த போட்டி சவால்கள் அப்படின்றதுக்கு செவ்வாயோட பார்வை சனிக்கு இருக்கு. இந்த ஆண்டனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. ஸோ தனுசு ராசியில செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையை சனி பகவானுக்கு கிடைக்குது. அப்போ சனியுடைய அந்த மந்தத்தன்மை நீங்க பெறும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பார்வை பலன்களை நீங்க சில சேனல்ல சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. ஆனா இந்த பார்வை பலன்கள் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் பார்க்குதுன்னா தன்னுடைய அந்த பார்வை எந்த ஸ்தானத்துல இருக்கோ அதோட பலன் அதுக்கு மேல பார்க்கக்கூடிய கிரகத்துக்கு திணிக்கும். அப்ப அதனாலதான் இந்த கிரக பயிற்சியில ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை, மாறி மாறி நடக்கிறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே செவ்வாய், அவரே அஷ்டமாதிபதி. அப்போ இந்த மேஷராசிக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை இந்த சனிக்கு கிடைக்கிறதுனால சனி இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 9ல இருந்து 4ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை. அப்போ மேஷராசிக்கு உங்களுக்கு 7 சனின்னு ஒரு ஆங்கிள் இருந்தா கூட இந்த செவ்வாய் தான் சவால் நான் சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த செவ்வாயோட பார்வை இந்த சனிக்கு போகும்போது அந்த சனி மந்த சனி கிடையாது, அது வேகமான செயல்படும். ஏன்னா செவ்வாய் பார்வை பெற்ற சனி ரொம்ப பலம் ஸ்பீடா இருக்கும். ஆனா இந்த சனியோட பார்வை பெற்ற செவ்வாய் தான் பலம் குறைந்ததா இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலையில நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம்னு வரும்போது ரொம்ப சோம்பேறித்தனம் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, என்னதுனால சவால்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல வேலை செய்யும் போது இன்னும் அதிகப்படியான வேலை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சவாலை நீங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்க தள்ளப்படுவீங்க. ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சனி பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் மந்தத்தன்மையா இருந்தா கூட எப்ப மந்தத்தன்மையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கும்போது ரொம்ப சோர்வா இருப்போம். இதே ஆபீஸ் போகும்போது அப்படியே நம்ம எங்கன்னா நமக்கு அந்த சக்தி தெரியாது, அப்படியே பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த சனி அந்த வேலைக்குன்னு போகும்போது சனியோடைய அந்த பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செவ்வாயுடைய பார்வை பெற்ற சனி ரொம்ப பலமா வேலையில ரொம்ப நல்லா இருக்கும். பினான்சியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது வருடத்துடைய ஆரம்பத்துல. அந்த குருவோட பார்வை பெற்ற செவ்வாய் நீங்க இந்த வருஷம் நீங்க என்னென்ன சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறுக சேமிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, இந்த மேஷ ராசிக்கு 3ல குரு இருக்கிறதுனால இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாவே இந்த ஜூன் குரு பயிற்சிக்குள்ளேயே நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட முடியல, நான் இது வரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், எனக்கு கடன் கிடைக்கவே மாட்டேங்குது பேங்க்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய மையப்பகுதி, அதாவது ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைச்சி கண்டிப்பா நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப ஏன் உங்களுக்கு இவ்வளவு நாளா அந்த பேங்க்கு லோன் கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது, எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பாவம் தனஸ்தானம் அதுதான், பேங்க்குக்கு லோன் கிடைக்கிறது அதுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கணும், கடன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இல்லை 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட அதிபதி என்னவோ அதுதான் உங்களுக்கு அந்த பேங்கோடைய லோன் கொடுக்குறது. இப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது குரு உட்காந்துருக்காருல, இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாய் தான் வீடு. அப்போ உங்களுக்கு இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை செவ்வாய்க்கு படும்போது உங்களுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் பாவம் முயற்சி. அதே குரு 4க்கு வரும்போது இந்த வீடு கட்டி முடிச்சிடுவீங்க. எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயே முடியறது தான் உபயராசிகள். இது எல்லாமே இந்த கார்னர் ராசிகள் எல்லாமே நீங்க ஒரு உபயராசியில ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுன்னா அந்த விஷயம் திருப்பி நடக்கும்னு அர்த்தம். அப்போ நீங்க முயற்சி பண்றது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது எப்ப அந்த முயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசியில பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே சொத்து வித்து எல்லாமே வாங்கக்கூடியது. அப்ப இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஜூனுக்கு பிறகு பினான்சியல் நல்லா இருக்கும். குறிப்பா நீங்க பினான்சியல் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலுமே
இந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது அப்படின்றதுக்காக சில விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து 4ல் உட்காந்துட்டு 9ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்போ சுப விரயம். அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு சேர்க்கை, இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு கிரெடிட் கார்டில் நகை வாங்குறீங்கன்னா கூட அது ஒரு சிறப்பாக அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு குரு பகவான் உதவி செய்வார். வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் இது ரெண்டுமே வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பாவங்கள். இதில் 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த படிப்பு, அதாவது மேல்நிலை படிப்புக்கு நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறீங்களா, செகண்ட் டிகிரி அப்படி போய் படிக்கிறீங்களா, டாக்டரேட், இந்த மாதிரி ஒரு டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னாலே அது 9ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம்ன்றது ஃபர்ஸ்ட் டிகிரி வரைக்கும், 9ஆம் பாவம்ன்றது செகண்ட் டிகிரி. நீங்கள் உயர்நிலை கல்வி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஃபாரினில் போய் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபாரினில் போய் வேலை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே மேஷ ராசிக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு அமையும். பதவி உயர்வுகள் இப்போ இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வந்து 12ல் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாரு. அப்போ குரு வீட்டில் இருந்தால் கூட குரு பார்வை கிடைக்கலன்றதுனால உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய சிரமம் இருக்கும். அந்த செவ்வாய் பார்வையினால சவால்கள் அதிகமாக இருக்கும், வேலை சுமை அதிகமாக இருக்கும். இப்போ அந்த குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே அந்த சனியை பார்த்துருவாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை சுமை இருந்தாலும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஜூன் மாதத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இந்த மேஷராசிக்கு. ஃபினான்ஷியல் லெவல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுன்றதை தாண்டி செலவு பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆதாயத்தை விட உங்களுக்கு விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே உங்ககிட்ட கையில் காசு புழங்கிட்டே இருக்கும். காசு இல்லை, சுத்தமாக இல்லைன்ற நிலைமை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா குரு உச்சமாக இருக்காரு, பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த பாக்கியாதிபதி தனக்கு 8ல் போய் மறைஞ்சி தான் உச்சமாறாரு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய 4ஆம் பாவம்ன்ற சேமிப்பு இல்லையா, அந்த 4ஆம் பாவம் சேமிப்பு எப்படி சேமிக்க முடியும்னா, ஒன்று நகை வாங்குறது, இல்லை ஒரு இடம் வாங்கி போடுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி தான் சேமிக்க முடியும், தவிர ஒரு காசை உங்களால் சேமிக்க முடியாது. அப்போ அவங்க மொத்தம் வந்து இந்த இது நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீராக போய்கிட்டு இருக்கும். செலவே இருந்தால் கூட அந்த செலவுனால வரக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அது சேமிப்பாகவே மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு 11ல் இருக்கு இல்லையா, ஸோ மேஷ ராசிக்கு ராகு 11ல் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு சீக்கிரமாக ஒரு நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில வந்து ஃபினான்ஸை போடுறது, யாராவது பணம் வந்து கேட்டால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வட்டிக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து பண்ணாதீங்க. இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட முதல் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்துறது, அதாவது பேராசை, இது எல்லாமே ராகுவோடைய வேலை தான். ஸோ அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேராசையை தூண்டி இதில் இந்த ஃபினான்ஸை போடு, உங்களுக்கு வந்து இவ்வளோ வட்டி கிடைக்கும்னு சொல்கிறது, இல்லாட்டி நீங்கள் வந்து காசு வச்சுருக்கீங்களா அதை வட்டி கொடுங்க, நான் வந்து நல்ல ஒரு 5 வட்டி 10 வட்டி உங்களுக்கு அதை சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி யாராவது புதுசாக ஒரு நபர்கள் வந்து உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற பணத்தை வந்து விரயம் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த விஷயங்களை நம்பாதீங்க. அப்போனா என்ன அர்த்தம், சீக்கிரமாக நான் பணம் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றதை தயவுசெய்து மறந்துடுங்க. ஏன்னா இந்த குரு பார்வை ராகுவுக்கு இருந்தாலுமே இந்த ராகுடைய அந்த குரு பார்வை பெற்ற இந்த ராகு வந்து ஆசையை அதிகமாக தூண்டுவார். திருமணமான சில மேஷராசினியர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு வந்து 3ஆம் பாவத்தில் இருந்தாலுமே அது புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, புதன்றது பேர் கலகம்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் குரு இருக்கிறதுனால தேர்ட் பர்சன் யாராவது நம்ம ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து சும்மா தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தூண்டுதல் வேலையை இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்த்தா கல்யாணம் நடக்கிறதுன்னு ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இந்த குருவுடைய மிதுனத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி என்னவோ அதோட தன்மை அதை வெளிப்படுத்தும். அப்போ அந்த கணவன் மனைவிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு சின்ன மனக்கசப்புகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த மேஷராசி நேர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தேர்ட் பர்சன் வந்து நம்ம ஃபேமிலியில் சில விஷயங்களை சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு தெரியும் சார் நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக ஒதுங்கினோம். அவங்க பேச கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிலேயே அந்த வீட்டை சனி பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஓகேவா? சனியுடைய பார்வை என்ன பண்ணும் தெரியுமா, மந்தத்தன்மைன்னு சொல்லிட்டேன். அப்போ சனியோட பார்வை மந்தத்தன்மை கூடனா அந்த ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த குரு பயிற்சி வர வரைக்குமே உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சனி 6ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த நோயோடைய தாக்கத்தை அதிகமாக தூண்டுவார். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மருந்து சாப்பிட்றதுக்கு மறந்துடுவோம். உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிடாம அதை அலட்சியமாக விட்டுருவோம். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வளர வளர சனி வந்து நோயை வளர்க்கும். அப்போ சனியோட பார்வையை அந்த 6ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நோயோட தன்மை அதிகமாகும். அப்போ நோயோட தன்மை அதிகமாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு எல்லாமே உங்களுக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும். அப்போ உடம்புல நமக்கு
நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சனியோட பார்வை பெறதுனால நீங்கள் வந்து எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ டக்குனு ஒரு உடம்பு பிரச்சனை, ஒரு பல்லு பிரச்சனை அப்படின்னா டக்குனு டாக்டர் போயிடணும். உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனைகளை உடனே போய் மருத்துவரை போய் சந்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் காலதாமதப்படுத்தினீங்கன்னா அந்த நோயோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. மேஷராசிக்கு இதோட இந்த பரிகாரங்களே போதுமானது. ரொம்ப பெரிய பரிகாரங்கள் தேவை கிடையாது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை தினமும் தொடங்கினீங்கன்னா அதிலே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்னுடைய நம்பர் வரும், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளம்.